ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். குக்கிங் அம்மா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பன் தோசை தாங்க பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்த்துடலாம். கடாய் எடுத்திருக்கேன். அது 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. அது ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் போல் கடுகு சேர்த்து நல்லா கடுகு பொரிஞ்சதும் அது கூடயே கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு மிளகாவை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்மால் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படின்ட்டு கிடையாது, கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினா போதும், அதுவே நம்மளுக்கு இதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமாட்டு ஓரளவுக்கு நம்மளுக்கு வதங்கிட்டு இப்போ வந்து நான் ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இதை வந்து ஒரு தனி பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் 1 கப்புக்கு ரவை சேர்த்துருக்கேன். இது வந்து உங்களோட அளவுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 கப்புக்கு 6-7 அந்த அளவில் பன் தோசை நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து கால் கப்பில், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு, இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் கொஞ்சம் உங்களுக்கு புளிப்பு அதிகம் பிடிக்குன்னா கொஞ்சம் வந்து புளிப்பான தயிரை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் நான் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா அரைச்சி கொண்டு வாங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு மாவு ரெடியாக இருக்குது. இந்த மாவு இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் லாஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். இப்படி நம்ம எல்லா மாவையும் வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இதை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு இந்த சுவையை வந்து கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த பன் தோசை செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தோசை மாவுலாம் இல்லைன்னா டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் வீட்டில் உள்ளவங்களுக்கு. அப்புறம் இது 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி கடாயை எடுத்திருக்கேன். இதில் தான் நம்மளுக்கு அழகாக வரும். அப்படி இல்லைனா பணியார கல் இருக்குல்ல, அதில் கூட நீங்கள் சுட்டு எடுக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் போட்டு நல்லா ரவுண்ட் அப் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் கொஞ்சம் எண்ணெய் படுற மாதிரி. அதில் நம்ம மாவு வந்து 2 கரண்டி உங்களுக்கு தக்கன நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் 1 கரண்டி ஊற்றி கொஞ்சமாக உப்பு ஊற்றிருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா இருக்குது. இது கூட நீங்கள் சோடாப்பூ இது போட்டாலும் ஓகே தான். ஏன்னா வந்து நான் சோடாப்பூ போடலை, பட் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. சோடாப்பூ போட்டால் இன்னும் நல்லா புஷ்ஷுன்னு வரும். இப்போ வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கனாலே தெரியும், மேலே ஓரளவுக்கு நம்மளுக்கு ஸ்லோவில் வச்சு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி மேலே நல்லாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதுன்னு. அதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்துட்டு இன்னொரு சைடு நம்ம வேகணும், அதுக்கு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அதையுமே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணும்போது 2 பக்கமும் நம்மளுக்கு தயாராக இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளுக்கு வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, கார சட்னி, இட்லி பொடியெல்லாம் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கூட அது மேலே ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஈக்குவல் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டை சமைச்சு கொடுத்து வீட்டில் உள்ளவங்கள ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.